சென்னையில் கூலி தொழிலாளர்கள் செலுத்திய சீட்டுத் தொகையை தனியார் நிதி நிறுவன உரிமையாளர் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவொற்றியூர் பகுதியில் பாலாஜி என்பவர் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார். இதில் கூலி தொழிலாளர் கடந்த சில வருடங்களாக சீட்டுத் தொகை செலுத்தி வந்துள்ளனர். தொழிலாளர்கள் தினமும் சிறுக சிறுக சேர்த்து வைத்து செலுத்திய சீட்டுத் தொகையை நிதி நிறுவன உரிமையாளர் கொள்ளையடித்துச் சென்றார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சின்னக்குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த நந்தகோபால் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு வெளியே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். பரிசோதனை முடிந்து வந்து பார்த்தபோது வாகனம் மாயமாகி இருந்ததை கண்டு அருகில் உள்ள கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் வாகனத்தை திருடிச் சென்றது தெரிந்தது. இந்த நிலையில் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினரின் மெத்தன போக்கின் காரணமாகவே கொலை கொள்ளை ஆகியன அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் யானை தந்தம் பதுக்கி வைத்திருந்த 5 பேர் பிடிபட்டனர். பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 5 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அப்பகுதியில் யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 1.5 கிலோ யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமர்நாத், முத்துக்குமார், சாஹிம் அகமது, குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த அபிஜில்லா, வேலூரைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் என்பது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையினரின் அலட்சியமே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.